Pediatrics is definitely a wonderful field. நான் சொன்ன மாதிரி குழந்தையாவே நம்ம இருக்கலாம். You will never feel like you're aging. My mentor, Dr. Ramaswamy from Masonic, he's my mentor, M. Ramaswamy. He always says, Karthik, the day you think you know everything, you're done for. The day you don't read your book, that's all. Your practice is over. My name is Dr. Karthik Annamalai, pediatrician, neonatologist, Coimbatore practice பண்ணிட்டுருக்கேன். Last 15 years Coimbatore practice பண்ணிட்டுருக்கேன். என்னோட MBBS நான் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் சென்னையில் பண்ணேன். அப்புறம் PG MD pediatrics மணிப்பாலில் பண்ணிட்டு fellowship neonatology in fellowship வெள்ளூரில் பண்ணேன் and allergy asthma fellowship வெள்ளூரில் பண்ணேன். So 15 years I've been practicing in Coimbatore. What inspired me to do pediatrics as such? See, I wanted to become a doctor. அது நம்மளாம் மேபி அந்த 90s kids சின்ன வயசில் இருக்கும்போதுலேருந்தே டாக்டர் இன்ஜினியர்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே டாக்டர்னு சொன்னனாலே வேணுமோ டாக்டருங்கிறது இட் ஹேப்பன்ட். எனக்கு கிடைச்சது, சீட் கிடைச்சது, மார்க் கிடைச்சது, ஐ டுக் இட் அப். அதுக்கப்புறம் நம்ம MBBSல ஃபைனல் இயர் முடிச்சதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் பண்ணுவோம். இன்டர்ன்ஷிப்பில் ஒரு எல்லாத்துக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு இது என்னென்னா, என்ன போஸ்டிங் பண்ணுறோமோ அந்த ஸ்பெஷாலிட்டி தான் எடுக்கிறோம் அப்படின்னு தோணும். இப்போ நான் மெடிசன் போஸ்டிங் முடிச்சேன்னா மெடிசன் பண்ணணும்னு தோணும். ஒரு ஆஃப்தால் போஸ்டிங் முடித்தேன் அப்படின்னா நான் ஐ டாக்டர் தான் ஆக போகிறேன் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி எல்லா ஸ்பெஷாலிட்டியில் போஸ்டிங் பண்ணும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. ஆனால் அந்த டெலிவரி ரூமில் என்னோடய ஆப்ஸ்டெட்ரிக் ஓஜி போஸ்டிங் அப்போது டெலிவரி ரூமில் நான் பார்த்த ஃபஸ்ட் டெலிவரி இன்னைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. இன்னுமே ஐ ஹேவ் கூஸ் பம்ப்ஸ். த ஃபர்ஸ்ட் டைம் when I saw mother delivering a baby, I decided no, this is it. I either wanted to become an obstetrician or a gynecologist or a pediatrician. So see, over the years, definitely there's an entire change in the spectrum of diseases that we are seeing. இப்போ நான் PG படிக்கும் போதெல்லாம் even நான் practice ஆரம்பிக்கும் போதுமே 15 years back கோயம்புத்தூர்லேயே we saw more infections. Now we are seeing more allergies. மேபி இந்த ஹைஜீன் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நம்ம மேபி வேக்சினேஷன் இல்லை ஓவராக க்ளீன் அதுவும் கோவிட்க்கு அப்புறம் எல்லாம் சானிடைசர் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஹேண்ட் வாஷ் எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணி மாஸ்க் நிறையா போடுறதுனால இன்ஃபெக்ஷன்ஸ் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி இன்னும் சுத்தமாக போகலாம், ஆப்வியஸாக இருக்க தான் செய்யும். ஜெர்ம்ஸ் ஆர் ஃபார் எவர். பட் அதை கொஞ்சம் கம்மி ஆகிட்டு அலர்ஜிஸ் நிறையா பார்க்குறோம். இப்போது வீசிங், அலர்ஜிக் ரைனைட்டிஸ், சைனசைட்டிஸ், ஸ்கின் அலர்ஜிஸ், இந்த மாதிரி அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் நிறையா பார்க்குறோம். அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் டயரியாக்குன்னு தனி வார்டே இருக்கும். எங்கள் MMCயில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லலாம் காலரா வார்டு அப்படின்னு ஒரு வார்டே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு டயரியா பார்த்தோம். இப்போல்லாம் டயரியா கம்மியாகி கான்ஸ்டிபேஷன் தான் நிறையா பார்க்குறோம். லூஸ் மோஷன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வர பேரண்ட்ஸை விட மோஷன் போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வர பேரண்ட்ஸ் தான் ஜாஸ்தி. ஸோ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசீசஸ் டெஃபினட்டாக மாறிட்டு இருக்குது. அது நம்ம லைஃப் ஸ்டைல்னால தான். நான் சொன்ன மாதிரி ஒன்று ஓவர் கிளென்லினஸ்னால இன்ஃபெக்ஷன்ஸ் குறைஞ்சிருக்குது, வேக்சினேஷனால இன்ஃபெக்ஷன் குறைஞ்சிருக்குது, ஜங்க் ஃபுட்டு மற்ற ஃபைபர் இன்டேக் எல்லாம் கம்மியாக கான்ஸ்டிபேஷன் மாதிரி அலர்ஜிஸ் மாதிரி புது ப்ராப்ளம்ஸ் வருது. சேலஞ்சிங் patients that I have seen அப்படின்னா there are two things that come to my mind. First is a extremely preterm baby. So நான் கோயம்புத்தூரில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்த ஃபஸ்ட்டு 2 or 3 years we had a IVF couple who conceived after a test tube delivery and the mother was quite aged, 45 years மேலே இருந்தாங்க. She had to deliver prematurely. 25 weeksல twins, ஒரு பேபி 450 கிராம், இன்னொரு பேபி 550 grams. 15 years back that was a challenge in Coimbatore. 26 weeksல 455 grams இது பண்ணுறது. But we were able to successfully save both the babies and both those children are 12 years, 13 years right now and they are doing completely fine. Normal intact survival was the challenge. Preterm babies பொழைக்க வைக்கிறதுங்கிறது it was okay. பட் இன்டாக்ட் அப்படின்னா நியூரலாஜிக்கலாக எந்த ஒரு லேர்னிங் டெஃபிசிட்டோ இல்லை டெவலப்மெண்ட் டிலேவோ, ஐ ப்ராப்ளம், ஹியரிங் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் அந்த 2 ட்வின் பேபிஸ், ஒரு பாய் ஒரு கேர்ள், தேர் ஸ்டில் கமிங் ஃபார் ஃபாலோ அப். தேர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் இன் ஸ்கூல். ஐ அட்டெண்ட் தேர் காதுகுத்து ஃபங்க்ஷன், ஐ அட்டெண்டட் தேர் birthdays till the 10th birthday. So we have become more like a family. So that is something which really motivated me to take up neonatology as a career in addition to general pediatrics, and that will stay with me forever. And another child was a child with fever, a 6-year-old child who had fever without any focus. The child had fever for almost 9 or 10 days. But absolutely no focus. All blood tests, everything was normal, and that was a real challenge. We had to keep doing investigations after investigations. Everything would turn out to be normal, and finally the child's fever would still keep coming. After 10 days, we admitted the child, gave IV antibiotics, but nothing worked. But then there was one small history which I finally found out after the 10th or 12th day. That was the child had traveled to a forest nearby in Wayanad.
So that actually gave me a thought that it could be a tick-borne disease or a zoonotic disease, and then we did a test for a scrub typhus which turned out to be positive, and then the treatment was very easy. Half treatment is already done when the diagnosis is got. So once we've diagnosed scrub typhus, we started the child on doxycycline, an antibiotic, oral antibiotic for that, and within 24 hours the fever came down. So after that I always remember that, and whenever I have a child with a pyrexia of unknown origin, that is fever without any focus, I make sure I ask for these investigations also. So these are two learning points which really motivated me. Two things. First thing is regarding breastfeeding. இன்றைக்கி பிரெஸ்ட் மில்க் கொடுக்கணும், பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இப்போ அக்செப்டன்ஸ் வந்துருச்சு, அவேர்னஸ் வந்துருச்சு. பட் அதையும் தாண்டி அடுத்தது நம்ம எதை நோக்கி போகணும்னா பிரெஸ்ட் மில்க் டொனேஷன், அதை நோக்கி போகணும். ஏன்னா இப்போ நிறைய ப்ரீடம் பேபிஸ் எல்லாம் டெலிவர் ஆகிறாங்க. அந்த ப்ரீடம் மதர்ஸ் வந்து சம்டைம்ஸ் அவங்களால மில்க் அவ்வளோக்கா எடுத்து கொடுக்க முடியாது. எஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட் 2 days 3 days இந்த கொலஸ்ட்ரம்ங்கிறத அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுக்க முடியாது. அண்ட் அந்த பேபி தேர் ஸோ டைனி, 800 grams 600 grams தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு நம்ம ஃபார்முலா மில்க்லாம் கொடுத்தா டைஜஸ்ட்டும் ஆகாது. அண்ட் நம்ம வெறும் வயிற்றில் வச்சுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அதனால் நிறையா இன்ஃபெக்ஷன், கேஸ்ட்ரிக் அட்ரோஃபி எல்லாமே ஆகும். ஸோ தே நீட் டு பி ஃபெட் அண்ட் தே கேன் பி ஃபெட் ஒன்லி மதர்ஸ் மில்க். ஸோ இன் தோஸ் கேசஸ் வி ரியலி நீட் டோனர் மில்க். ஸோ எப்படி பிளட் டொனேஷன், பிளட் கொடுத்தா மறுபடியும் பிளட் வருமோ, பிரெஸ்ட் மில்க் டொனேஷனும் அந்த மாதிரி தான், கொடுக்க தான் சுரக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பிரெஸ்ட் மில்க் டொனேட் பண்ணால் என் பிள்ளைக்கே இல்லை, நான் எப்படி அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. பட் தட் இஸ் நாட் ட்ரூ. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு 6 months 7 monthsக்கு மேலே பேபிஸ் இருக்காங்க, உங்களுக்கு மில்க் ஃப்ளோலாம் நிறையாவே இருக்கும். பேபிக்கு அவ்வளோ மில்க் சம்டைம்ஸ் தேவைப்படாது, ஈவன் 1 year 2 year கூட. ஸோ அந்த மாதிரி டைமில் ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட். We have a wonderful milk bank in Coimbatore Medical College and Government Hospital. We also have another milk bank in Ramakrishna Hospital. That's also the milk donated there is given to the patients free of cost with the help of Rotary and other organizations. So breast milk donation is one message that I want to really give it to the society. So definitely a challenge, the maintaining both the balance, work-life balance, professional and personal life balance. That one definitely it's a real challenge. So in that way, I think I definitely have to give a lot of credit to my wife, because she is the one who plans. She plans things better than me. I just do it, but execute it. But she is the one who plans everything. So I do help her in the household chores, but she does most of the things. I've started involving myself more. I somehow make sure that I get adequate quality of sleep. I spend time with my kids, and my other diet and fitness routine, I do my best, but the majority is done by my wife. She makes sure that our diet is healthy. She makes sure that everything falls into place. So full credit to her for that. Awareness amongst children should be regarding junk food, because junk food consumption is definitely on the rise. And parents வந்து I think we have started pampering children too much. நோங்கிறதே குழந்தைக்கு சொல்லக்கூடாது. You name it, you will get it. கேட்குறதெல்லாம் கொடுத்து பழக்க ஆரம்பிச்சிடும். ஸோ குழந்தை கொஞ்சம் கேட்டாலும் கொஞ்சம் அழுதாலும் சின்னாலும் உடனே கேட்குறது கிடச்சிருது. எதர் பேரண்ட்ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸோ, பேரண்டிங் அண்ட் கிராண்ட் பேரண்டிங் போத் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் டுடேஸ் பேரண்டிங் வேர்ல்ட். ஸோ கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஜங்க் ஃபுட் நிறையா அது. ஸோ I do a lot of school talks. I go to schools and give talks. So where I educate children, I think that is important. எப்படி ஸ்கூலில் ஒரு சில குழந்தைங்களுக்கு நம்ம இதுதான் சொல்லி கொடுத்தா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சீட் பெல்ட் போட்டு தான் வண்டியில் போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட ஸ்கூல்லேருந்து ஒரு இதாக சொல்லி கொடுத்தாங்கன்னா குழந்தைங்க ஃபாலோ பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் I make it a point in all my school lectures and talks. I tell them how to read a food label. ஃபுட்டில் முன்பக்கம் இருக்கிறது அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம், மார்க்கெட்டிங். ஃபுட்டோட பேக் சைடில் ஒரு பேக் ஃபுட் வாங்கினோன்னா அதில் இருக்க பேக் சைடில் இருக்கிறது தான் ட்ரூத் அபவுட் த ஃபுட். அதில் எவ்வளோ சுகர் இருக்குது, இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்னா எப்படி படிக்கணும், இருக்கிறதுலே ஹையஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஃபஸ்ட்டு இருக்கும், அதுக்கப்புறம் இருக்கிறதா அடுத்தடுத்தது வரும் அப்படின்னு. I think we have, while educating children, I've seen surprising changes where children go and tell parents, see, don't eat this, இதில் இது இவ்வளோ சுகர் இருக்குது, இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஈவன் ஒரு 7, 8 year 9 year old childrenலாம் சொல்லி கொடுத்தா they follow it so diligently. Food உணவே மருந்து. So food is something that we have to educate our children about. கோயம்புத்தூரில் பீயிங் அ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, நம்மளோட கிளைமேட்டு, நம்மளோட பாலன் கவுண்ட்டு, அது எல்லாமே ஆக்சுவலாக கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அலர்ஜி, ரெஸ்பிரேட்டரி அலர்ஜி இஸ் த காமனஸ்ட் ப்ராப்ளம் தட் ஐ சி இன் கோயம்புத்தூர் கம்பேர்ட் டு அதர் சிட்டிஸ். ஐ ஒர்க்ட் இன் மணிப்பால், இன் உடுப்பி, தென் இன் சென்னை. ஈவன் கம்பேர்ட் டு சென்னை ஆனால் கோயம்புத்தூரில் வி சி அ லாட் ஆஃப் அலர்ஜி. அலர்ஜினா தும்மல், காலையில் எந்திரிச்சோன்னு தும்மல் வர்றது, சளி பிடிச்சா வீசிங் வர்றது, இதெல்லாம் டெஃபினட்டாக மற்ற ஊர்களோட கோயம்புத்தூரில் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், குழந்தைங்களை டெஃபினட்டாக கொஞ்சம் அவுட்டோர் கேம்ஸ் ஓடி ஆடி விளையாட விடணும். ஏன்னா அந்த அலர்ஜி, வீசிங் இதெல்லாம் நல்ல சுவாச பயிற்சி பண்ணாலே சரியாயிடும். ஸோ அதனால் நல்லா ஓடி ஆடி விளையாடணும். வெறும் ஸ்க்ரீன் டைம், வீடியோ கேம்ஸ் அதெல்லாம் மட்டும் இல்லாமல் மினிமம் ஆஃப் 1 hour ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்ரி டே. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா இட் ஷுட் மேக் த சைல்ட் ஸ்வெட்.
ஸோ வெறுக்க குழந்தை டெய்லி 1 மணி நேரம் ஓடி ஆடி விளையாடணும். யோகா மாதிரியான ப்ரீதிங் எக்ஸசைஸும் ஒரு ஏஜுக்கு மேலே, ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ்க்கு மேலே பிராணாயாமா அந்த மாதிரி பேசிக் ப்ரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணால் இந்த ரெஸ்பிரேட்டரி அலர்ஜிஸ் டெஃபினட்டாக கொஞ்சம் கம்மியாகும். ஸோ டெக்னாலஜியில் நிறைய விஷயங்கள் புதுசாக வளர்ந்துட்டு இருக்கிறதுல டெஃபினெட்லி டாக்டர்ஸ் எங்களுக்கும் நிறைய திங்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் கோவிட் டைமில் ஒன் திங் தட் வாஸ் ரியலி யூஸ்ஃபுல் அண்ட் வி ஆர் கண்டினியூங் இட் ஈவன் நவ் இஸ் ஆன்லைன் ஆர் டெலிகன்சல்டேஷன்ஸ். பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு குழந்தைய ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருப்போம், ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தான் தெரியும். பேரண்ட்ஸ் வில் ஹேவ் சம் டவுட்ஸ். அந்த டைமில் இந்த டெலிகன்சல்டேஷன் இஸ் ஆக்சுவலி யூஸ்ஃபுல். லாட் ஆஃப் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி we are able to help parents whenever they need. And second thing is regarding newborn care பொறுத்தவரை நிறைய கேட்ஜெட்ஸ் வந்துருச்சு. we have wonderful apnea alarms. இப்போ நான் ஒரு ப்ரீடம் பேபியை வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பேபி திடீர்னு apnea மூச்சு விடுறது நின்று போயிடும். நான் 35 வீக்ஸ் கிட்டத்தட்ட 1 month 2 months NICUவில் வச்சுட்டு அப்புறம் அனுப்புகிற பேபி கூட திடீர்னு ப்ரீத் பண்ணிகிட்டு இருக்கும், ஒன்றே ப்ரீதே பண்ணாது. அப்போ அந்த பேபி ப்ரீத் பண்ணாமல் போய் ஆக்சிஜன்லாம் கம்மியாகி அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரது ரொம்ப சீரியஸான நிலைமையில் கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி அந்த பேபி ப்ரீத் பண்ணலை அப்படின்னா பேரண்ட்ஸுக்கும் சரி என் ஃபோன்லேயும் சரி அந்த பேபியோட இது மேலே ஜஸ்ட் ட்ரெஸ் மேலே போடுற மாதிரி சின்ன சிப் வச்சுருப்போம். அது பேபியோட அந்த சென்சார் வந்து சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். பேபி 10 செகண்ட்ஸ்க்கு மேலே பிரெத் விடலைன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் அலாரம் வந்துடும். அப்போ அந்த டைம்லேயே பேபியை நம்ம சுண்டி எழுப்பி விட்டோம்னா பேபி உடனே முழிச்சுக்கும், உடனே மூச்சு விட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இட்ஸ் ரியலி கிரேட் அண்ட் லாட் ஆஃப் ஒர்க் இஸ் பீயிங் டன் ஆன் கேட்ஜெட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இன் நியூபார்ன் NICU கேர். ஸோ தட் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி என்கரேஜிங். ஸோ அப்டேட் பண்ணுறது மெயின் திங் இஸ் த்ரூ கான்ஃபரன்சஸ். ஸோ ஐ டெஃபினெட்லி அட்டெண்ட் 3 international conferences in a year, and all the state and national conferences I make sure I'm a part of it as a speaker or as a delegate. So anga we get to share with a lot of international people whatever is going on in other countries, lot of other pediatricians what they think around the world, neonatologists around the world. So newborn and pediatric allergy conferences is what I use as a main source to update myself. Apart from that we also have our Coimbatore Pediatric Association, Indian Academy of Pediatrics. Adula every month we have a meeting where all pediatricians from the city we sit and we discuss about the latest updates. We also read a lot from the up to date and other electronic and book media, and we share knowledge amongst them. So sharing is the only way that we can learn. My mentor Dr. Ramaswamy from Masonic, he is my mentor, M. Ramaswamy. He always says, Karthik, the day you think you know everything, you're done for. The day you don't read your book, that's all, your practice is over. So I remember that, so I make sure I find some time somewhere to probably read or at least learn from others and update myself. ஸோ நம்ம என்ன ஒரு குழந்தைங்களோட இருக்கும்போது நம்மளும் ஒரு குழந்தையாக மாறிடணும். ஸோ நாங்கள் முக்கால்வாசி பேர் அப்படி தான் பாதி நேரம் குழந்தையாகவே மாறிடுவோம். வென் வி இப்போ உள்ளே வரும்போதே எல்லா குழந்தைக்கும் ஒரு ஹைஃபை சொல்லி தான் வர சொல்லுவோம். வரும்போது மோஸ்ட் ஆஃப் our pediatric clinics are equipped with toys. ஒரு ப்ளே ஏரியா மாதிரி தான் இருக்கும். We have a play area also in most of our clinics, and we have a lot of toys with which we make the interview or make the consultation more child friendly. And sometimes we sing songs, we sing rhymes, we have to tell them stories. Injection போடும்போது we try to distract them as much as possible and then give the shots. So ஒரு குழந்தையாகவே மாறிடுவோம். அப்போ தான் that's the only way to entertain a kid. எல்லாம் பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. த ரீச் இஸ் ட்ரெமெண்டஸ். இதுவும் கோவிட் டைமில் தான் மோஸ்ட் ஆஃப் அஸ் டாக்டர்ஸ் கேம் இன் டு சோஷியல் மீடியா பிகாஸ் வி ஹேட் அ லாட் ஆஃப் டைம். பேசிக்காக ஸ்கூல்ஸு, லாக்டவுன்ஸு, இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, பேஷன்ஸ் இல்லை. ஸோ வி ஹேட் அ லாட் ஆஃப் ஃப்ரீ டைம். தட்ஸ் வென் ஐ காட் இன் டு இன்ஸ்டாகிராம் அண்ட் த ரீச் இஸ் அமேசிங். த ரீச் இஸ் ஜஸ்ட் அமேசிங். ஸோ நம்ம இங்கே பார்த்து ஒரு பேஷண்ட்டாக சொல்கிறது வேறு. அதே இது ஏன்னா ப்ரைமரி ப்ரிவென்ஷன் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் அவங்க டாக்டரை பார்க்க வராங்க, அதுதான் நாங்கள் இங்கே பார்க்குறோம். பட் சோஷியல் மீடியாவில் நாங்கள் ப்ரைமரி ப்ரிவென்ஷன், நோய் வரதுக்கு முன்னாடியே இதை பண்ணால் இதை வரவே வராது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லும் போது we are able to make a great impact in the society and definitely people reach வந்து வேறு லெவலில் இருக்குது. Pediatrics is definitely a wonderful field. நான் சொன்ன மாதிரி குழந்தையாகவே நம்ம இருக்கலாம். You will never feel like you're aging. You always and see நம்ம இப்போ பெரியவங்களாம் நான் ட்ரீட் பண்ணும்போது நிறையா நான் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருக்கிறேன். என்னதான் ட்ரீட் பண்ணாலும் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படிமா இருக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல இருக்கேன் ஆனால் இன்னும் வலிக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுமே அப்படி தான். ஒரு என்னதான் சரியானாலும் பெரியவங்கள்ட்ட இருந்து அந்த ஒரு ஃபுல் சரியாயிட்டேன் நல்லா ஆகிட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான் அந்த வார்த்தை வர்றது. ஆனால் ஒரு குழந்தைய ட்ரீட் பண்ணி பாருங்களேன், அது அழுதுகிட்டே வர குழந்தை, வலியில் இல்லை காய்ச்சலில் அழுதுகிட்டே வர குழந்தை, நீங்கள் மருந்து கொடுத்து சரியானோன்னா குழந்தை ஒரு சிரிக்கும். அந்த ஸ்மைல் வந்து இட்ஸ் வர்த் யோர் டைம், இட்ஸ் வர்த் யோர் லைஃப்.
it's worth anything that you can ask for. The smile from the child's face. So it's definitely a very thanksgiving and a very grateful field. So I would encourage all youngsters to take up pediatrics. And pediatrics இப்போ நிறைய சப்ஸ்பெஷாலிட்டிஸ் வந்துருச்சு. பீடியாட்ரிக் கார்டியாலஜி, பீடியாட்ரிக் நெஃப்ராலஜி, பீடியாட்ரிக் நியூரோ. கோயம்புத்தூரில் இப்போ நிறைய பீடியாட்ரிக் சப்ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. பீடியாட்ரிக் எண்டோக்ரைனாலஜி எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ லாட் ஆஃப் ஸ்கோப் இஸ் தேர். அண்ட் சில்ட்ரன் நம்ம இந்தியாவில் என்றைக்குமே பீடியாட்ரிக்ஸ் இஸ் evergreen field. So scope is there and lot of knowledge needs to be updated. So I would encourage all youngsters to definitely take up pediatrics as a branch.